நீங்க அந்த சூத்துல வச்சீங்கன்னா தெரியல. இருக்க வேண்டாம். முடிக்கணும் எழுதுவாடா எழுதுவாடா ஒண்டிக்காடா எழுதுவா மந்திரி எங்க யாரியா பேரு என்ன பிரச்சனை மகாராஜா கூப்பிடுறாரா மகாராஜா என்ன கூப்பிடுனா அழகா பேர் மாத்தி வச்சு என்ன பேர் வச்சு சொல்றாரு இப்ப சொல்லிட்டா சொல்லிடுறா கால் நொண்டி கால் உஷாரா போ அதுதான் சொல்றான் இப்ப சொல்லிடுறான் காலையில நேற்று ஹாஸ்பிட்டல் போய் வந்து அடுத்து வரமாட்டேன்றான் வரதெல்லாம் விடுறீங்களா தம்பி தம்பி தாம்பரம் சொல் அப்படி சொல்ற தம்பி தம்பி தாம்பரம் மண்டிய வாட்ச் போடுவோம் சொன்ன மகாராஜா கூப்பிட்டு மகாராஜா மகாராஜா பப்பன பையன் வந்து பேரை மாத்திட்டானா பப்பன வந்து பேரை மாத்திட்டானா ஓஹோ என்னுடைய அருகாமல் படிப்பிற்குரிய மந்திரியாக மட்டும் பெயரை மாத்திட்டான் புது பேர் வச்சுக்கிறான் தெரியுமா தம்பி தம்பி தாம்பரம் பேர் புது பேர் வந்துருவான் அப்படி கூப்பிட்டா வந்துருவான் அப்படி கூப்பிட்டா வந்துருவான் மகாராஜா அப்படி கூப்பிடணும் தம்பி தம்பி தாம்பரம் மெதுவா கூப்பிடணும் பொறுமையா மெதுவா கூப்பிடணும் ஓ மந்திரியாவே ஆமா நான் பொறுமையா மெதுவா ஒரே வந்துருவாங்க எப்படி கூப்பிடணும் தம்பி தம்பி தாம்பரம் தம்பி தம்பி தாம்பரம் என்ன சொன்ன ஊம்புது பாப்பனே முன்ன அதற்குள் கும்பிக்கிற வந்தா தேங்கி முடியலடா அது முன்னாடி சண்டை அடிக்கிற பப்பு வரையில அப்படி முன்னாடி பேர் மாத்திட்டான் என்ன பேரு பனை மரத்துல தண்ணின்னு சொல்லி அப்படியே வா அந்த பேரை நீக்கிட்டானா பேரை டெலிட் பண்ணிட்டான் ஆமா என்ன பண்ண தென்னை மரத்துல தண்ணி அங்க சொல்ல போ அங்க அப்படி சொல்லு போ அப்படி சொன்னா அப்படி சொன்னா சொன்ன உடனே ஓடி வந்துருவா ஆமா வந்த பின்னாடி கவனிக்கலாம் அவனே கவனிக்கலாம் போ கூப்பிடுற மாதிரி எப்படி கூப்பிடணும் தென்னை மரத்துல தண்ணி அப்படி நான் கூப்பிடணும் கூப்பிட்டு ஓடி வந்துடுறா அப்படி கூப்பிட்ட உடனே பாசமா ஓடியே வந்து பாசமா ஓடி வந்துருவா ஆமா ஆமா இப்ப கூப்பிடுற தென்னை மரத்துல தண்ணி அடிக்கிற வாயிலே சுண்ணி
நடக்கவே பையா. அழாங்க அம்மா. ஐயோ அப்பா. பாரு என்ன பேரு? இந்த பேர் சொன்னா அடிக்கிறான். நான் இன்னொரு பேர் வச்சிருக்கேன். என்ன பேரு? அடுக்கு மாடி கோட்டைன்னு சொல்றேன். ஐயோ அது ரொம்ப ரொம்ப மகாராஜா எக்கடா மந்திரி அந்த பேரை தெரிஞ்சு பண்ணிட்டாங்க. இந்த பேர் மெதுவா கூட்டினா தானே வருவான். வாழ் வாழ்மா அவரை வந்து அடுக்கு மாடி கோட்டைன்னு கூடணுமா? அடுக்கு மாடி கோட்டை எப்படி கூப்பிடணும்? அடுக்கு மாடி கோட்டைன்னு கூடணும். அடுக்கு மாடி கோட்டைன்னு நான் கூப்பிடணும். ஆமா ஆமா தண்ணி குடிச்சு கூப்பிடு. தண்ணி குடிச்சு கூப்பிடு. நான் கூடனா குடிக்குமா? நான் இப்ப கூடனா குடிச்சா இல்லையா? அப்படி நான் எப்ப நான் கூப்பிடா? அடுக்கு மாடி கோட்டை குடி பார்க்கலாம். குடி பேர்றானே. நான் எப்ப கூடுறேன் பாரு. எப்படி கூடுற? அடுக்கு மாடி கோட்டை உங்க அம்மா கூதி ஓட்ட. என்ன பண்ணி எனக்கு தெரியாது. தமிழ் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கூட்டு போயினே கரெக்டான். 200 மாம்பழம் மிச்சம். 200 மாம்பழம் மிச்சம். அதனால 200 அது 150 தான் கொடுக்குறீங்க. 50 ஏமாத்திக்கிறீங்க. 2000 ரூபாய் சம்பளம் மிச்சம். எவ்வளோ? விஜய் வரும்போது என்ன சொன்னா, எங்க பாட்டுக்கு நான் தான் பப்பு நாடு ஒண்ணு. நீ அவசரம் போட்டு வந்து வேஷம் போட்டுக்கலாம். அவன் போடுறான்னு எப்ப எனிமே அந்த காலம் அப்படி என்ன சபை என்ன கூடி தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை தேவர் சபை இங்க திருச்சில பார்த்தான். எப்பேற்பட்ட சபை மக்கள் சபை முன்பாக நான் வருகின்ற தருணம் யாராவது இருக்க கூடாது. எப்படி சாமி யாரு? ஆச்சா பூரா எல்லாம் ரவுடி மாதிரியே வரீங்க. யார் சாமி நீனா? என்ன பாக்குற? என்னடா உள்ள கை என்னடா பாக்குற? என்ன பாரு முடுக்க மறுபட்டு வரியா? நான் அப்படி இல்லையா? இந்த மாவீர மக்கள் சபையின் முன்பாக நான் வருகின்ற தருணம் என் தாயாரு என் தந்தை யாரு? உங்க அம்மா யாரு? அம்மா யாரு? உங்க அப்பா யாரு? எங்க அப்பா யாரு? நீ சொல்லுவாயா? சொல்லுங்க சொல்லுங்கள் ஐயா. சொல்லுங்கள் ஐயா. எப்படி? சொல்லுங்கள் ஐயா. அப்படி நான் சொன்னதை உண்டானா கவனமாக அது செவி கொடுத்து கேட்டு வர வேண்டும் இல்லையா? வர சொல்றேன். இது மாதிரி இருக்கிறாப்பா. எங்க இருக்க வேண்டாம். பையன் எப்படி நேரத்தாவில போறதுல கையாங்க போகுது பையங்க நெஞ்சு எங்க இருக்குது பையன்? என்ன தெரிஞ்சு பெச்சு நிக்கிறாங்க. பையன் எங்க இருக்குது? நெஞ்சில. பையன் நெஞ்சில அங்க இருக்க வேண்டாம். போவாது நெஞ்சிலுங்க அங்க இருக்க வேண்டாம். இங்கிருந்து வருது அதான் பையன். அது அதான் பையன். அதுதான் பையன். ஆமா அப்படி இருந்தா பையன் உலகத்தில்
எப்படி? 4 திசையோ 4 ஆ. திக்கோ 8 திக்கோ 8 ஆமா. அப்படி சொல்லக்கூடிய ஆ. ஒட்டார வெட்டு திசை ஆமா. எப்படி ஒட்டார வெட்டு திசை கட்டோர். கட்டோர் சித்தர்களை ஆமா. ஒரு வெட்டாத புத்தியறிவே ஒட்டாத ஆரியை எடுப்பேன் குடிப்பேன் சொன்ன பிள்ளைகளில் நெஞ்ச முறிய செய்வேன் இல்லையா நெஞ்ச முறிய செய்வேன் வீட்டல முதல் ஆமா. குட்டலைக்கு வர சென்று ஆ. தரவன எப்படி பரவன கதித்த பொன்முடி காவலர் ஓடின மிதித்த கிளை மேல் வீல் நடித்தின ஆமா. பட்டெட்டு போனவன் பட்டிருந்து வெடித்தின ஆறு போல் உதிர மலை புரண்டு ஓடின ஆமா. எப்படி ஆறு போல் உதிர அது மலை புரண்டு ஓடின அஞ்சாத நெஞ்சமடித்த எப்படி அஞ்சாத நெஞ்சமடித்த யோய் அட அதிபல தூரம் அப்படி உங்களை பார்த்து நக்கல பண்ணுறாங்க ஆமா நல்ல போதும் பாரு தேவையெல்லாம் உடச்சு சின்ன சின்ன போய் படிச்சு போற காய் அந்த மாதிரி உள்ள வந்து கழட்டிட்டு அதை கட்டி நம்பி கட்டுறான் பூரா சின்ன சின்ன வேண்டிக்குது ரோடு பாரு ஆமா அப்படி எப்படி ஆருக்குமே அஞ்சாத நெஞ்சு படைத்தேன் ஆமா. அதிபல ஆ. அதிபல சூரன். அதிபல சூரன் ஆ. வீரகண்டா சூரன் வீரகண்ட சூரன். எப்படி சூப்பர். என்னுடைய பேரும் ஆமா. என்னுடைய அண்ணா மூத்த அண்ணா பேரும் எப்பேற்பட்ட பேரு வஜ்ரகண்டா சூரன் விருதுகண்டா சூரன் என்னுடைய பேரும் வீரகண்டா சூரன் எப்படி இந்த உலகிலே மும்மூர்த்திகள் எப்படி பிறந்தார்களோ அப்படி நாங்கள் மும்மூர்த்திகளை போல மூவர் பிறந்து எப்படி மும்மூர்த்திகளை போல மூவர் பிறந்தோம் எப்படி அந்த மும்மூர்த்திகளே எங்களை கண்டால் எப்படி அடிக்கு ஒடிஞ்சு எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கணும் சொல்லக்கூடிய இந்த மும்மூர்த்தி தேவர்களை எங்களை கண்டான் அப்படியே கண்டிப்பாவே கை கட்டி காய் பதித்து வாய் புதைத்து சிரம் என்று சொல்லக்கூடிய தலையை வணங்கி ஆமாங்க. கரம் என்று சொல்லக்கூடிய ஐயா கையை கூப்பி ஆமா. எங்களை பார்த்து ஆ ஆ அரசர்களே வருக வருக சூரர்களே வருக வருக, வருக. வீராதி வீரர்களே வருக அப்படி எங்களை கண்டு பணிந்து செல்ல வேண்டும் ஆமா. இல்லையா அப்படி இருந்த போதிலும் உலகை வரம் எங்களுடைய வீரம் எங்களுடைய வீரம் எப்பேற்பட்ட வீரம் சொல்லுங்க ஓய் எப்பேற்பட்ட வீரம் சொல்லுமா ஜாதகம் வீரம் 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 பராக்கிரமம் பராக்கிரமம். அகண்ட மார்பு நிகண்ட கரம் ஐயா பெருத்த உருவம் ஆமா. கருத்த உருவத்தோடு ஆ உருண்டை கண்ணு ஐயா எப்படி இப்படி
யாருக்குமே அஞ்சாத வீர தீரத்தோடு பிறந்தபடியால் என்னுடைய பேரு வீரகண்டாசூரன். இல்லையா? என்னுடைய அண்ணன் தம்பிகள் வஜ்ரகண்டாசூரன், வீரகண்டாசூரன், விருதுகண்டாசூரன் அப்படி சொல்லக்கூடிய யாருடைய வயிற்றிலே பிறந்தோம்? அப்படி யாருடைய வயிற்றிலே பிறந்தோம்? காசிமா மகாமுனிவருக்கும் எங்க அப்பா காசிமா மகாமுனிவருக்கும் பேர்பட்ட குலம் அரக்க குலம். அப்படி இருந்தாலும் எப்படி மகாமுனிவருக்கும் அநியாக விளையாடக்கூடிய விபூதி அம்மையாருக்கும் வீரத்தீரத்தோடு மூவர் எப்படி இருந்தோம்? அப்படி வீரத்தீரத்தோடு இருந்தபடியா இந்த அரக்க குலத்திலே யாரு? இந்த அரக்க குலத்திலே அரச குல வேந்தர்களாக நாங்கள் மும்மூர்த்திகளை போல பிறந்து இந்த பிருந்தாவனம் என்று சொல்லக்கூடிய இந்த பிருந்தாவனத்தை காவல் புரிந்து வருகிறோம். எப்படி காவல் புரிந்து வருகிறோம்? ஆதி நாளிலே எங்களுடைய முப்பாட்டன் தேவர் தேவர்களுக்கு இடையூறு இல்லாமல் என்னுடைய முப்பாட்டனார் காத்து வந்தார். அதுக்கு பிறகு என்னுடைய தாத்தா, என் தாத்தாவுக்கு பிறகு என்னுடைய தாய் தந்தை இருவரும் இந்த பிருந்தாவனத்தை பாதுகாத்து வந்தார்கள். அப்படி பாதுகாத்து வந்திருந்தாலும் கடைசியாக யார் இருக்கிறது? எங்களுடைய தாய் தந்தைக்கு பிறகு எங்கள் அண்ணன் தம்பி என்று சொல்லக்கூடிய மூவரும் இந்த பிருந்தாவனத்திலே எப்படி எதுவுமே அண்டக்கூடாது. இந்த பிருந்தாவனத்துல எங்களை தவிர நாங்களே ராஜா, நாங்களே மந்திரி. எப்படி இந்த பிருந்தாவனத்திலே எப்படி நாங்கள் யாருக்குமே அஞ்சாத வரக்கூடாது எல்லாம். எப்படி நீதே ராஜா? ஆமா ராஜா. எப்படி நீங்க ராஜா? ஒருவேளை இந்த சாட்டில வருதான்னு தெரியல, அவனை அடிச்சு கையில வருதான்னு தெரியல. எல்லாருக்கும் டவுட் வந்துருச்சு. எங்க வருது கூத்துட்டா வருது அப்படின்னா நானும் ஒரு வாட்டி கேட்கணும். அது என்ன பண்ணலான் சவுண்டு எங்க வருது? நானும் பாரு கொஞ்ச நாள் ஆட்டம் ஆடுறேன், எடுத்துட்டு டெய்லி அடிச்சு விடுறாங்க வாத்தியாரு சேனல்லாம். நானும் அடிச்சுனே தான் இருக்கிறான். காத்தாளிக்கு போனாதான் தெரிஞ்சு எனக்கு கை அப்படி வலிக்குது. எப்படி இந்த கை என் கையில தான் வருது அந்த சவுண்டு. அவனை அடிச்சு இல்ல அவங்ககிட்ட வருதான் இல்ல எதுக்கும் சேராது இதுல வருதா சவுண்டு. ஒண்ணு பொது மனுஷன் இருந்து பாத்து நிக்காத எனக்கு டவுட் கிளியர் பண்ணிட்டு போறேன். ஆமா அவ்வளவுதானே ஐயா சொல்லப்பா. இப்ப நீ ஈட் பேரியா? ஏய் இல்லப்பா. ஏய் என்னப்பா? ஏய் இல்லி பாரு நீ வந்து என்ன சொல்லப்பா? ஐயாபுரியப்ப சவுண்ட பார்த்து திருப்பி சொல்றாரு. அப்படி இருந்தாலும் இல்லையா இந்த பிருந்தாவனத்தை நாங்கள் மூவரும் எப்படி சிங்க குட்டை போல சீரும் சிங்கத்தை போல இந்த பிருந்தாவனத்தை பாதுகாத்து வருகிறோம். இல்லையா அப்படி பாதுகாத்து வந்தாலும் நாங்கள் உண்ணுக்குடைய உணவு எப்பேற்பட்ட உணவு இந்த கானகத்தில் பார்த்தால் என்ன சாப்பிடுவது? இந்த கானகத்திலே நாங்கள் எப்பேற்பட்ட உணவை உண்டு வருகிறோம். நீ என்ன சாப்பிடுற? நீ என்ன சாப்பிடுற? நாங்களாம் சோறு தான். சோறு பருப்பு குழம்பு ஒட்டங்க பாரு 2 கரண்டி கறிய. அப்படியா? வெந்து போன தேவை வெந்து போன தேவை ஆடி மாறு காரி மீது கூடிய
வந்ததெல்லாம் பேசுறது. நான் அதே தின்னுட்டேன். நீ பைப்பியே தின்றியா? ஏய் அப்படி எப்படி நாங்கள் உள்ளக்கூடிய முடிவு எப்பேற்பட்ட முடிவு இந்த கழகத்தை பார்த்தா ஏய் சிங்கக்கார அடி தன்னாய் திருத்த கூலிக்காலெல்லாம் சென்னாய் புலி இப்படி சொல்லக்கூடிய மிருகங்களை பிடித்து அத்தம் செய்து எப்படி அப்படியே உசுரோட பிடிச்சு உசுரோட கழுத்தை கடிச்சு அந்த உதிரம் என்று சொல்லக்கூடிய அந்த உதிரத்தை குடித்து எப்படி எங்களுடைய உடம்பெல்லாம் உருக்கேறி எப்படி இருக்கிறது எப்படி அப்படி சொல்லக்கூடிய அந்த காலகத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களை அத்தம் செய்து வேட்டையாடி உண்ணக்கூடிய அறுக்கக்குல வேந்தர்கள் இல்லையா அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே என்னுடைய வருகை எப்பேற்பட்ட வருகை இதை நாடி வருகை என்னுடைய அண்ணமார்கள் யார் யாரு என்னுடைய மூத்த அண்ணாவும் இளைய அண்ணாவும் இந்த தினத்தில் அழைத்திருக்கிறார்கள் எதற்காக என்று தெரியவில்லை அதனால உன்னுடைய இளைய தம்பி வந்திருக்கிறான் என்று சொல்லி அறிக்கை செய்து விடு ஆமா உன்னை அடிச்சு அடிச்சு போற காசு அங்க போய் வந்துருக்குது நம்ம ஆடுற இந்த சிக்முக்கு விளையாட்டு எனக்கு தெரியுது ஏடா நான் கத்துக்கோங்க இன்னைக்கு இருந்து கத்துக்கா வடங்க தம்பி அண்ணா அண்ணா வந்தது வந்தாங்க மலவருக்கு ஆமா இந்த விளையாட்டை மட்டும் நீ கத்து கொடுத்து போயிடலாம் பாடிக்கு தான் போவோம் ஆமா ஆமா எப்படி புது விளையாட்டு எப்படி தம்பி அண்ணா பாரு இந்த கை பச்சு 1 2 அங்கிருந்து வரணும் ஃபர்ஸ்ட் தாடி வரணும் இவனுமே மலூருக்கு வந்து மறந்துட்டு இப்படி 1 2 3 4 சரி அப்படி இருந்தாலும் இருவரும் உத்தரவு அப்படி இருந்தாலும் தம்பி தம்பிமார்கள் இருவரை எங்கே உங்கள் தம்பிமார்கள்
வருவார்கள். எங்கடா தம்பி மாறியா? மற்றபடி உத்தரவு தடையில்லையா? போ. அப்பா எங்கடா கண்ணா அண்ணன் எங்க குட்டி எங்க அண்ணன் எங்க தம்பி எங்க அண்ணன் எங்க நடு 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 எப்பா தொடா பேசுகிற தடியில நல்லா போட்டோ எடு காலைல பாப்பா எப்படி பார்த்து 3 பேர் மாட்டினா கவனம் எடு அந்த வாரி நம்ம போட்டு போட மாட்டான் அவன் பண்ண பெருசே உன்னுடைய இளைய தம்பி அழைத்தவரே உங்களுடைய அழைப்பை கேட்டு மரங்களாம் பறித்து கொண்டு வந்து மரங்களை பறித்து கொண்டு வந்து உங்களுடைய பாட்டில வைத்து உன்னுடைய தம்பி இளைய தம்பி அநேக கோடி வணக்கம்னா இந்த சிறுத்தை அநேக வணக்கம் தம்பி மாறி தம்பி மாறி அண்ணா அண்ணா வர வேண்டும் பாகத்தவன் இருக்கிறேன் எப்படியா
சிங்கமோ சிறுத்தை போலே ஒரு சிறிவரோ நாகம் போலே திருவடியே ஒரு சிங்கத்தை போலவும் நீ ஒரு சிங்கத்தை போலவும் நீ ஒரு சிறுத்தை போலவும் நான் ஒரு புலியை போலவும் இப்படி பிருந்தாவனத்திலே வாசம் செய்து வந்தாலும் எப்படி இருக்கிறோம் நாம எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் அந்த ஆண்டவன் அருளை பெற்று அந்த ஸ்ரீராமன் என்று சொல்லக்கூடிய ஐயாதி வாசன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டவன் அருளை பெற்றோம் அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றோம் சுகமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போதும் இருக்கும் இருந்தாலும் தங்களிடத்திலே ஒரு வார்த்தை என்ன தங்களிடத்தில் ஒரு வார்த்தை ஆவனா அங்க இருக்கக்கூடிய தம்பிமார்களை இந்த தினத்திலே தம்பிமார்கள் வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறாயே தம்பிமாரே கோயிந்தா அப்படி அண்ணனை வர வேண்டும் அம்மிமார்களை வர வேண்டும் பார்த்த மனவடியாக அழைத்தவர்கள் என்னை எப்படி தங்க கட்டி தம்பி மாறனை வாருங்கள் ஒரு சின்ன சண்டை தான் வேணா நீ சொல்லு நாமல் யாரு நாமளோ அரக்க குல வேந்தர்கள் அசுரர் குலம் என்றால் தானவர் குலம் காசிவர் குலம் காசிவர் குலத்தில் அதிபலமான அரக்க குலமே வாழ வேண்டும்
அந்த தேவர்களை ஒழிய வேண்டும், அசுரர் குலமே வாழ வேண்டும், ஓங்கோங்கி வாழ வேண்டாம். மரகத மகாமுனிவருக்கு விபூதி அம்மையாருக்கும் இந்த பிருந்தாவனத்தில் பிறந்து வளர்ந்து வாலிப பருவமாக்கி வளர்ந்தபடியால் வீரகண்டாசுரன் 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 என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவனை போல அம்மிமார்களே அம்மாவே வர வேண்டும், எதற்காக வர வேண்டும் என்பதற்காக ஒன்னலை அழைத்த சாதி பரவானே வருங்க, அசுர குல புலிகளே வருங்க. யாரு? புலி 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 அப்படியா? புலி புலி புலியா? ஆமா. எங்கடா போயிட்ட பப்புனே? ஏய் அவன் என்னடா பண்றாங்க? உங்க தம்பி புலி புலின்னு சொல்லி தான் புடிச்சு வச்சான். இல்ல அவன் எங்கடா? அப்படியே நம்ம கிட்ட ஒரு ஆள்கால் பையன் எங்கடா? தம்பி புலி புலின்னு சொல்லிடா. இல்லையா கண்டிப்பா வந்துடுறா. எந்த ஒரு நாட்டம் தவறா வந்துடுறா. அப்படி பாதி மலை கீழே டவர் கட்டாயி போயிடும். அது வரும்போது கூட எடுக்க டவரு, கீழே இறங்கும்போது டவர் கிடைக்காது. என்னன்னா பண்ணுறா கொல்லில ஏகப்பட்ட வேலை. சரியான மாடு, சரியான பள்ளியா ஒன்றும் பண்ண கொடுக்கணும். அப்படி புளித்தி வச்சா புளிய வாயில நாம சொட்டவன் சொல்றோம், நாம் தான் நக்கி. அப்படி அந்த நிலத்த உடனே தம்பி தம்பி அப்போ உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஒண்ணு கூட தெரியாது. போன் தான் கொஞ்சமா தெரியுது. போன்ல கொஞ்சமா எதுவுமே கையால கொஞ்சம் கூட தெரியல. அப்படி இருந்தாலும் இன்று தினத்திலே நாம யாரு? நாம இதை பிடித்து உண்ணுவோம். எப்படினா அது எப்படி உண்ணுவோம்? எப்படி உண்ணுவோம்? நம்ம 3 பேர் சொல்லி எப்படி உண்ணுவோம்? கானகத்திலே எதை பிடிப்போம், எப்படி உண்ணுவோம்? நீ நடு தம்பி, சின்ன தம்பி, அவன் நடுவண்ணா, நீ தொட்டண்ணா. அப்படியா? ஏழா மாடுத்தியா? ஆமேல 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 தம்பி இந்த வர யாராமா சிசி நகர ஆமா இன்னைக்கு பார்த்தோம். அப்படி பார்த்தால் சிங்கம் சிறுத்தை சென்னாய் என சொல்லக்கூடிய மிருகங்களை பிடித்து ஒரு மிருகத்தை பிடித்தால் எப்படி மும்புவோம்? உண்ணுவோம். ஒரு மிருகத்தை பிடித்தாதான் செய்தி அண்ணா. ஒரு மிருகத்தை பிடித்து நாம் எப்படிடா பிடிக்குங்க? எப்படி பிடிக்கிறது? ஒரு மிருகத்தை சென்று நேரடியாக பிரிக்க முடியுமா? முடியாதுண்ணா. உள்ள நிறைய போல
விலங்கு சொல்லக்கூடிய விலங்கை பிடிக்க வேண்டும் என்றால் ஆமாண்டா என்னைக்குமே ஒரு வேட்டையாடுற கூட பாரு. ஆமா இப்படி வந்து போன வருஷத்துல கீழே அடிச்சு கொலை வச்சிருந்தீங்க. அதே போல ஒரு விலங்கை பிடிக்கணும் எப்படி போடும்? பதுங்கி பாய்ந்து போக வேண்டும். நம்ம கொள்ள நிறைய போல குனிந்து வளைந்து நெளிந்து பிடித்து ஒரு விலங்கை பிடித்தால் இரு பிளவாக பிறந்து நாம் இருக்கிற எத்தனை பேர்? 3 பேர் 3 பேர். 3 பேர் எப்படி பிடிக்குங்க? அப்படியே அந்த உதிரத்தை எடுத்து உண்ணுவல் வழக்கம். அப்படி இருந்தாலும் இன்று தினத்தில் எங்கே போக வேண்டும்? நம்மளை பார்த்தால் இதுவரையிலும் இந்த பிருந்தாவனம் என்று சொல்லக்கூடிய நந்தவனத்திலே இதை பார்த்திருக்கிறோம். அழகழகான மலர்களை நாம் பார்ப்பது நாளதோறும் அதைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். அதை விட்டால் நாளாக சென்று வேட்டையாடுவது பார்த்துங்க. அப்பா மச்சான் வாங்க. அப்படி பார்த்தால் இந்த பிருந்தாவனம் சாப்பிடி நந்தவனத்தில் இருப்பது என்ன? நந்தவனத்திலே இருப்பது ஆயிரக்கணக்கான மலர்கள். மலர் என்று சொல்லக்கூடிய சகல விதமான மலர். பெண்கள் கூந்தல் என்று சொல்லக்கூடிய பெண்கள் வந்து தலையில வைக்கக்கூடிய மலர். என்னென்ன மலர்? பெண்கள் என்றால் பூலோகவாசிகள். ஓஹோ, பூலோகத்துல கூட இருக்காங்களா? எப்பா ஒரு பக்கம் எங்கு பார்த்தாலும் இந்த அப்படி பார்த்தால் இந்த பிருந்தாவனம் சொல்லக்கூடிய நந்தவனத்திலே சகல விதமான மலர்கள். தம்பி அங்க பாரு, உத்து பாரு. தம்பி பாரு, உத்து நல்ல பாருமாடா. தம்பி அப்படி தம்பி விஜயா நம்ம ஏய் 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 ஆப்பு ஆப்புக்கு தோணு ரெண்டு
பேர் போன தம்பி உங்களுக்கு என்ன தெரியுதா? நல்லா பாரு, உனக்கு நல்லா தெரியுதா பாரு. சாந்தாவா தர்ற மாதிரி தெரியுது என் கண்ணுக்கு. சாந்தா யாரு தெரியும்? பக்கத்துல வந்து கோயில் மாமே வேடியம்மா மாதிரி தான் தெரியுது. இந்த ஆட பார்த்தா கோபால்சாமி மாமா அம்மா உட்காந்துது. இந்த ஆடு பார்த்தா யாரு இவரு கமிதி பேர் என்னையா சண்முகம் அவங்க வீட்டில் உட்காந்துக்கிற மாதிரி தெரியுது. யாரு அந்த ஆடு தெரியுங்க? இவங்க பங்காளி பங்காளி வச்சு உட்காந்துக்கிற புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஓ தம்பி சரி நல்லா இன்று தினத்திலே நல்லா உத்தி பாக்குறீங்களா இல்லையா? எல்லாம் உத்தியான ஆமா லீவ் இன்னைக்கு மெடிக்கல் லீவு உனக்கே எல்லாமே நானே போற பண்ணிட்டு அப்பதான் வேணும்னா நான் அப்படி மாதிரி இங்க உட்காந்துக்கிறவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க. அப்படி கிடையாது. நாம வந்து நிக்கிற வனம் என்ன வனம்? நந்தவனம். பிருந்தாவனம் நந்தவனம். உத்தி நல்ல பாருமடா உகந்ததோர் மலர் தன்னை. உத்தி நல்ல பாருமடா உகந்ததோர் மலர் தன்னை. தேடி நல்ல பாருமடா செம்பத்தை. செம்பருத்தி, செண்பகம், கற்பக விருட்சம், எப்படி சன்னவள்ளி, ஜாதி மல்லி, குண்டு மல்லி என்று சொல்லக்கூடிய சகல விதமான மலர்களும் இந்த பிருந்தாவனம் நந்தவனத்தில் இருக்கிறது. எல்லா மலர்களுமே நம்மை கண்டு